உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. பிஸ்னஸ் தாரக மந்திரம் இதுதாங்க. ஃபைல் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் சூன். லைஃப்ல நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னா ஜாபா பிசினஸான்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். சச்சினுக்கே கரெக்ஷன் சொல்றவங்க இவங்க. நீங்க இறங்கி ப்ளே பண்ணாதான் நீங்க ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்னு தெரியும். ஒரு முதலாளி எல்லா வேலையுமே பார்க்கணுமா அல்லது ஒரு டீம் உருவாக்கணும்? நான் கிட்டத்தட்ட 5000+ பிசினஸ் ஓனர்ஸ் பார்த்திருக்கேன். 99% எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். நீங்க பெருக்கிற நம்ம ஆள் இல்லை நம்ம தான் பெருக்கணும் அப்படின்னு. இப்போ எல்லா வேலையும் செய்யறதுக்கு எதுக்கு ஓனருக்குன்னு சில வேலை இருக்கு. லோன் வாங்கி கடன் வாங்கி தான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுமா இல்லை இருக்கிறத வச்சே ஸ்டார்ட் பண்ணி? ஒரு ஸ்டார்ட் அப்ல இருக்கிறவங்க ஃபண்ட் ரைசிங் போகக்கூடாது. ரெட் பஸ்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. அந்த பிசினஸ் உடைய அந்த பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா அவர் ஒரு ஐடி எம்ப்ளாயி. அம்பானி ஆரம்பத்தில் ஒரே பிஸ்னஸ் 20 வருஷம் பண்ணாருன்றது இவங்க யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. மல்டிபிள் பிஸ்னஸ் எப்பவுமே ரிஸ்க். ஒரு பிஸ்னஸ் சம்பாதிக்க இன்னொரு பிஸ்னஸ் சாப்பிடும். இவர் சாப்பிட மாட்டார். தமிழ்நாடு பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு தெரியலங்க. நான் நார்த் இந்தியன் பிஸ்னஸ் ஓனர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு இது தெளிவாக புரியும். ஏன் அப்படின்னா சொந்தக்காரனுக்கு பயந்து அதை ரன் பண்றீங்க அப்படின்னா இமீடியட்டா க்ளோஸ் பண்ணுங்க. பிசினஸ் மேனுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னா ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ற குவாலிட்டி இருக்கு. லாஸ்ட் இயர் நான் அவர்கிட்ட பேச சொல்ல கேட்டேன், உங்க டர்ன் ஓவர் எவ்வளவு சார்னு சொல்லிட்டு 68 கோடி. 25க்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா 75 கோடி கண்டிப்பா போயிடுவோம். இன்னொரு 3 வருஷத்துல 100 கோடி போயிடுவோம். இதுதான் பிசினஸ் உடைய சூட்சமம். இது நிறைய பேருக்கு புரியவே புரியாது. அடுத்த 5 வருஷத்துக்கு என்னென்ன பிசினஸ்லாம் போகும் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அட்டோ ஸ்கேலப் சொல்யூஷன்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ திரு தமிழரசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2025 முன்னேறணும் அப்படின்ட்டு இளைஞர்கள் யோசிப்பாங்க. முன்னேறணும் அப்படின்னாவே பணம் சம்பாதிக்கணும், வருமானத்தை ஈட்டணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஒரு வேலைக்கு போவோம், வருமானம் அதிகமாக, சம்பளம் அதிகமாக வாங்குவோம்னு யோசிப்பாங்க. இல்லைனா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிப்பாங்க. இப்போ இந்த 2 விஷயமே இருக்குல்ல சார், எது அதிகமான வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும்? பிஸ்னஸா அல்லது சேலரி வாங்கக்கூடிய ஒரு வேலையா? இந்த கொஸ்டின்ஸ்க்கு நான் தனியாக ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஜாப்ல இருக்கிறவங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பொசிஷன் இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு பாஸ்ன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அந்த பிஸ்னஸை ஓன் பண்ணுவார். அவர் இவரோட கண்டிப்பாக அதிகமாக தான் சம்பாதிப்பார். லைஃப்பில் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னா ஜாபா பிஸ்னஸான்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஜாப் ஆப்ஷன் இல்லைன்னு நான் சொல்லலை. பட்டு பிஸ்னஸ் பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். 2வது பிஸ்னஸ் பார்க்கறதுக்கு கஷ்டமாக தெரியும். ஆக்சுவலாக ஜாபோட பிஸ்னஸ் ரொம்ப ஈஸி. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா தாத்தாவை பார்த்துருப்பாங்க. அவர் காலையிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கடையிலேயே உட்காந்து உடம்புக்கு எடுத்துகிட்டு இருப்பார். அந்த மாதிரி பிஸ்னஸ் மேன் இன்னைக்கு யாருமே இல்லை. எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், அம்பானி 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணி எவ்வளோ ஜாலியாக அவருடைய பிஸ்னஸை விட்டுட்டு என்ஜாய் பண்ணுறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு அந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. பிஸ்னஸ் ட்ரெடிஷ்னலாக நம்ம உட்காந்து தான் பிஸ்னஸை வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு பிஸ்னஸ் ஜாபோடு ரொம்ப ஈஸியான வேலை. இப்போ பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், பிஸ்னஸ்லாம் பண்ண வேணாம், வேலைக்கு போய் சம்பாதிங்க அப்படிங்கிற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியாக தான் சொல்லுவாங்க. அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிக்க வேண்டிய காரணம் என்னவா இருக்குது சார்? ஒரு சேலரி வாங்கிட்டு ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இது என்னன்னா இருட்டிலேருந்து வெளிச்சத்தை பார்த்தாலோ வெளிச்சத்துலேருந்து இருட்டில் பார்த்தாலோ உங்களுக்கு பயமாக தான் தெரியும் இல்லைங்களா? அதாவது பேரண்ட்ஸோ இல்லை ஒய்ஃபோ ஃப்ரெண்ட்ஸோ அவங்களாம் பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணவங்களா, இல்லை பிஸ்னஸ் பண்ணவங்கள பார்த்தாங்களா, இல்லை ஜாபுக்கு போனவங்களா அப்படின்றது தான் இங்கே நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன்ட்டு போங்க, சார் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், உங்களை மாதிரி வளர போகிறேன்னா அவர் கண்டிப்பாக ஆல் த பெஸ்ட் தம்பி, நல்லா வளர்ந்துருவீங்கன்னு சொல்லுவார். இதே உங்கள் வீட்டில் போங்க, அதாவது பேரண்ட்ஸ் நான் தப்பாக சொல்ல, அவங்க ஒரு சேஃப் ஜோனில் கம்ஃபர்ட் ஜோனில் உங்களை எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அங்கே இருந்து தான் வளரணும்னு நினைப்பாங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கணும்னு அவங்க எப்பயுமே நினைக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் அந்த பிஸ்னஸ்மேன் சொல்லுவார், கொஞ்சம் இனிஷியலாக கஷ்டமாக இருக்கும் தம்பி, ஆனால் நீ வளர்ந்து வந்துடலாம், என்னோட பெரிய ஆளாக வளர்ந்துடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவார். பிஸ்னஸே பண்ணாது உங்கள் ஃப்ரெண்டு, நமக்கெல்லாம் பிஸ்னஸ் வருமாடா, நம்ம பிஸ்னஸ் போனோம்னா எல்லாத்தையும் இழந்துருவோம் அப்படின்னுவார். நீங்கள் எத்தனை பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோம்னா தெரியும். அவர் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் கூட ஆரம்பிச்சிட முடியாது. கேட்டால் அவர் நிறைய ஸ்டோரி சொல்லுவார். நான் அங்கே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க பார்த்தியா, அந்த பிரியாணி கடை ஆரம்பித்தாங்க, இந்த டீ கடை ஆரம்பித்தாங்க, எல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போது இவங்க எல்லாமே பார்வையாளர்கள் சீட்லேருந்து கேம் ப்ளே பண்ணுறவங்கள அதாவது சச்சினுக்கே கரெக்ஷன் சொல்கிறவங்க இவங்க.
நீங்க இறங்கி ப்ளே பண்ணா தான் நீங்க ஜெயிப்பீங்களா, தோப்பீங்களான்னு தெரியும். அப்போ வந்து நீங்க வந்து யாருடைய வாய்ஸ கேட்கணும். நார்மலா இதுக்கு வந்து இப்ப கேம்ல வந்து விராட் கோலி ப்ளே பண்றாருன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஆடியன்ஸ்லேருந்து நீ 6 அடி, இந்த ஷாட் அடி, அந்த ஷாட் அடின்னு சொன்னா கேட்டுடலாமா? அப்போ ஒரு சீனியர் பிளேயரு, இல்ல கோ பிளேயர் கூட விளையாடுறவங்க, இல்லன்னா அவருடைய கோச். ஓகேங்களா? இவங்களுடைய பேச்ச கேட்டு விளையாடினா சிறப்பான விளையாட்டு விளையாடலாம். நீங்க யாருடைய பேச்ச கேட்கறீங்க, என்ன முடிவு எடுக்கிறீங்கன்றது தான் உங்க லைஃப் டிசைட் ஆகும். இப்போ ஒரு வேலைக்கு போறாங்க, இப்போ ஒரு கம்பெனி வேலைக்கு போறாங்கன்னா, ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்கணும், 9 மணி நேரம் வேலை பார்க்கணும். இந்த டைம் தான் போகணும், இந்த டைம் தான் வெளியில வர முடியும். அப்படி ஒரு ஒரு பங்க்சுவாலிட்டி இருக்கும், ஒரு டிசிப்ளின் இருக்கும். இப்போ பிசினஸ் மேன்னா அப்படி கிடையாது. நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம தான் முடிக்கணும் அப்படின்னு இருக்கும். ஒரு பிசினஸ் மேன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு டிசிப்ளின் முக்கியம் சார்? பிசினஸ் மேனுக்கு டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா நீங்க வந்து வேலைக்கு போய் 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்றீங்க இல்லையா? நீங்க ஒரு வாரத்துக்கே 4 மணி நேரம் வேலை செஞ்சா போதும் பிசினஸ்ல. அது அந்த கான்செப்ட்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. 4 ஹவர்ஸ் பெர் வீக் வந்து கான்செப்ட்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. ஓகேங்களா? நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க கரெக்ட்டா எல்லாத்தையும் ப்ராசஸ் செட் பண்ணிட்டீங்க, ஒரு டீம செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க 4 மணி நேரம் கூட இல்ல. இப்ப நாங்க எங்களுடைய கிளையண்ட்ஸ்லாம் இருக்காங்க. 2 மணி நேரம், 1 மணி நேரம் ஒரு வீக் ஒர்க் பண்ணா போதும். அப்ப மத்த டைம்ல வந்து அவங்க வந்து வேற ஏதாவது பண்ணுவாங்களா சார் அப்படின்னா, அவங்க குரோத்துக்காக யோசிப்பாங்க. புரியுதுங்களா? பிசினஸ்ல கோரா ஒர்க் பண்றது ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் இருக்கும். எந்த பிசினஸ் மேன் வேணா எடுத்துங்களேன். அவங்க வந்து நீங்க ஒரு ரீட்டெயில் கூட எடுத்துங்க. சூப்பர் மார்க்கெட்ல இருக்காரு, இல்ல வந்து ஒரு துணி கடை வச்சிருக்காருன்னா, அவரு வந்து அந்த கடையில ஸ்பெண்ட் பண்ற டைம் ஒரு 5 நிமிஷம் இருக்கும். மத்த டைம்லாம் சும்மா தான் இருப்பாரு. அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இப்போ ஏன்னா அந்த பயம். நம்ப முடியாது. இவங்க காசு எடுத்துருவாங்க, அது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப அதுக்கு ஒரு ப்ராசஸோ, சிஸ்டமோ டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அத விட்டுட்டு அங்கேயே காலையில 7 மணிக்கு கடைய தொறப்பாரு. நைட்டு 11 மணி வரைக்கும். அதுல வேற அவருக்கு ஒரு பெருமை. நான் தான் இந்த பிசினஸ பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவரு பாதுகாக்கல. அவரு அந்த பிசினஸ ஸ்பாயில் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு டிசிப்ளின் இல்லாத பிசினஸ் மேனால ஒரு பிசினஸ வளர்க்கவே முடியாது. ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு ஒரு எல்லா இடத்துலயும் டிசிப்ளினா இருக்கணும். அதாவது இது வந்து நான் 5 மினிட்ஸ் அப்படின்றது வந்து நீங்க டிசிப்ளினா இருந்தா 5 மினிட்ஸ். நீங்க டிசிப்ளினா இல்ல அப்படின்னா, உங்களுக்கு அதே 24 ஹவர்ஸ் குடுத்தாலும் உங்களால அந்த பிசினஸ டெவலப் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ டிசிப்ளின் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் பிசினஸ் ஓனர்ஸ். இப்போ இதுவரைக்கும் இப்போ ஒரு என்ஜினியரா வேலைக்கு போறாங்கன்னா, ஒரு 4 வருஷம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ஒரு பிசினஸ் மேனா இருக்காங்கன்னா, அவங்க என்னென்ன கத்துக்கணும், என்னென்ன படிக்கணும், முதல்ல பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ எந்த மாரி புக்ஸ் நீங்க சஜெஸ்ட் பண்ணுவீங்க? என்ன மாரி முதல்ல படிக்கணும்? பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன அளவுக்கு படிக்கணும்னு சொல்லுங்க. ஆக்சுவலா ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்றது வந்து பிசினஸ்க்கு இல்லங்க. நெறைய புக்ஸ் இருக்கு. ஆனா, புக்ஸ் வந்து உங்களுக்கு தியரட்டிக்கல் நாலேட்ஜ் தான் குடுக்கும். ஓகேங்களா? பிராக்டிகலா நீங்க வந்து ஒரு பிசினஸ கத்துக்கணும் அப்டின்னா, நீங்க ஏதாவது ஒரு சின்ன கம்பெனிலயோ, ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப்லயோ போய் வேலைக்கு சேருங்க. ஒரு 1 வருஷம், 2 வருஷம் கத்துக்குங்க. ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்ல ஒரு 5 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். 5 பேரும் எல்லா வேலையும் செய்வாங்க. எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த ஓனர் எப்படிலாம் வந்து கஷ்டப்படுறாரு, அவருக்கு என்னலாம் சப்போர்ட் பண்ணலாம், எல்லா பக்கமும் நீங்க வந்து அந்த பிசினஸ அனலைஸ் பண்ணி பிசினஸ கத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து ஒரு எம்பிஏ படிக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். நீங்க ஒரு ரூ. 5,00,000 குடுப்பீங்க. ரூ. 5,00,000 குடுத்து அவங்க தியரியா எடுத்து குடுத்து அனுப்பிச்சுருவாங்க. தியரியா சொல்லிக் குடுத்து அனுப்பிச்சுருவாங்க. இதே வந்து நீங்க ஒரு ஸ்டார்ட் அப்ல போய் ஜாயின் பண்றீங்க. இல்ல ஒரு சின்ன கடை, ஒரு சின்ன துணி கடையில போய் ஜாயின் பண்றீங்க. சார் என்னுடைய குவாலிஃபிகேஷன் நான் இங்கலாம் போய் ஜாயின் பண்ணணுமா? அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கலாம். ஆனா, அங்க போய் ஜாயின் பண்ண சொல்ல தான் உங்களுக்கு பிசினஸ்னா என்னன்னு தெளிவா புரியும். நீங்க இதே ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல ஒரு 1000 பேர் இருக்கிற ஆர்கனைசேஷன்ல போய் நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா, நீங்க ஒரு சின்ன டாட் தான். ஆனா, நீங்க ஒரு 5 பேர் இருக்கிற ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்றீங்கன்னா, நீங்க ஒரு பெரிய வட்டம். உங்கள சுத்தி தான் எல்லாமே நடக்கும். அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து நீங்க எம்பிஏ படிக்கிறீங்க இல்லீங்களா? எம்பிஏ படிச்சா நீங்க பணம் குடுக்கணும். நீங்க ஒரு ஸ்டார்ட் அப்ல போய் ஜாயின் பண்ணீங்கன்னா, அவங்க பணம் குடுப்பாங்க. பிளஸ் நீங்க கத்துப்பீங்க. ஓகேங்களா? பெஸ்ட் வே நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்டின்னா, ஒரு சின்ன பிசினஸ்ல போயிட்டு ஒரு சப்போர்ட்டிவ் ரோல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் கத்துக்குங்க. கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ஆனா, இது எந்த ஏஜ்ன்றத பொறுத்து தான். இதே நீங்க வந்து ஒரு 19 வயசு, 20 வயசு அப்டின்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன் நீங்க டைரக்ட்டா பிசினஸ் ஆரம்பிச்சுடுங்க. ஏன் சார் அவங்க வந்து கத்துக்கணும், இவங்க கத்துக்க கூடாதான்னா, அவங்க ஆன் த வேல கத்துப்பாங்க. சரிங்களா? ஃப்ளைட்லேருந்து குதிச்சுட்டு பாராசூட் பில்ட் பண்ணிட்டே குதிச்சு இறங்கிடுவாங்க அவங்க. ஏன் அப்டின்னா, அவங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்கும். பிளஸ் வந்து லேர்னிங் வந்து ரொம்ப குயிக்கா இருக்கும். இப்ப எம்பிஏக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 2 வருஷம் நீங்க வந்து ஒரு ரூ. 10,00,000 செலவு பண்ணணும். இல்ல ஒரு ரூ. 5,00,000 செலவு பண்ணணும். அந்த ரூ. 5,00,000 வச்சு நீங்க வந்து பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்ணி அது ஃபெயிலியர் ஆனாலும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு 5 எம்பிஏ பண்ணதுக்கான நாலேட்ஜ் கிடைச்சிரும். ஸோ 2 வழி. 1 நீங்களே ஆரம்பிச்சு கத்துக்கலாம். ஆனா இந்த ஆரம்பிச்சு கத்துக்கிறது வந்து நான் ஒரு 35 பிளஸ் வந்து வேணான்னு சொல்லிடுவேன். அவங்க வந்து கொஞ்சம் லேர்னிங் ப்ரீ பிளான் பண்ணி பண்ணணும். ஏன்னா ரிஸ்க் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும். நீங்க வந்து ஒரு பேரண்ட் தான் உங்களுக்கு மணி குடுக்குறாரு. நீங்க வந்து அப்பா, அம்மா வந்து இல்ல நீங்களே மணி வந்து லோன் ஏதோ எடுக்குறீங்க அப்படின்னா கூட ஃபேமிலிய பார்த்துக்கிறதுக்கு வந்து அப்பாவுடைய இன்கமோ, அம்மாவுடைய இன்கமோ இருக்கும். அந்த டைம்ல நீங்க ரிஸ்க் எடுத்து ரொம்ப சீக்கிரமா
வெளியே வந்துட முடியும். பிஸ்னஸ் தாரக மந்திரம் இதுதாங்க. ஃபைல் ஃபாஸ்ட்டு, ஸ்டார்ட் சூன். ஓகேங்களா? இதுதான். நீங்க வந்து எவ்வளோ சீக்கிரமா ஃபெயில் ஆகுறீங்களோ, அவ்வளோ சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்க ஃபெயில் ஆகுறதுக்கே ரொம்ப நாள் எடுத்துக்கிறீங்க, யோசிச்சுனே இருக்கீங்க. நான் வந்து 15 வயசுல எனக்கு பிஸ்னஸ் ஐடியா வந்தது சார். 35 வயசு வரைக்கும் நான் யோசிச்சுனே இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாம்னு. நீங்க 50 வயசு ஆனாலும் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? அப்ப வேற ஒரு கமிட்மெண்ட் வந்திருக்கும். நீங்க 15 வயசுல வந்ததா, 18 வயசுல உங்களால பிசினஸ் ஆரம்பிக்க முடியுமா? 20 வயசுல அந்த பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? 25 வயசுல உங்ககிட்ட கண்டிப்பா குரோர் கணக்குல ஒரு பிசினஸ் இருக்கும். இதுதான். நீங்க எவ்வளோ ஸ்பீடா ஃபெயில் ஆகுறீங்களோ, அவ்வளோ சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பிசினஸ பில்ட் பண்ணிட முடியும். இப்போ ஒரு முதலாளி இருக்காங்க, ஒரு ஓனர் இருக்காங்கன்னா, எல்லா வேலையுமே நானே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். நானே எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா ஒரு டீம் முக்கியமா ஒரு தேவை, ஒரு ஸ்ட்ரக்சர் தேவை அப்படிங்கிற மாரி சொல்றாங்கல்ல. இப்போ ஒரு ஒரு முதலாளி வந்து எல்லா வேலையுமே பார்க்கணுமா? அல்லது ஒரு டீம் வந்து உருவாக்கணுமா? ஆக்சுவலா இது வந்து ஒன் ஆஃப் த பிசினஸ் ஃபெயிலியருக்கு மெயின் ரீசன்ங்க. அது வந்து இந்த ஏஜ், அதாவது நான் சொல்றது வந்து 2015க்கு அப்புறம் இருக்கிற இந்த பிசினஸ் சினாரியோ வந்து மாறிடுச்சு. அந்த காலத்துல பண்ண மாரி ஒரே ஒரு ஓனரு, அவருக்கு கூட ஒரு கையாள் இருப்பாங்க. அவர் வந்து எல்லா வேலையும் வந்து அந்த கையாள் செய்வாரு. ஒரு பேங்க்குக்கு போறதுனாலும் யாராவது சொந்தக்காரங்க வந்து அங்க கல்லாவுல இருந்தா தான் இவரு போயிட்டு வருவாரு. யாரையும் நம்பி விட்டு போ முடியாது. ஒரு பையன் வந்து ஹெல்ப்பருக்கு இருப்பான். அந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப மிசரபிள் ஸ்ட்ரக்சர். பட் அதுதான் இன்னைக்கு நெறைய பணக்காரங்கள உருவாக்கி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். என்னன்னா, அதுக்கு வந்து ஒரு 30 வருஷம், 20 வருஷம் ஆகும். அந்த வெல்த் கிரியேட் ஆவறதுக்கு. இன்னைக்கு வந்து நம்ம போற ஸ்பீடுக்கு வந்து நீங்க 3 வருஷத்திலேயே உங்க பிசினஸ நெக்ஸ்ட் லெவலுக்கு வளர்க்கணும். ஒரு பெரிய குரோர்பதி கம்பெனியா மாறணும் அப்படின்னா, உங்களுக்கு டீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஒரு கையில ஓசை வரவே வராது. சரிங்களா? எவ்வளோ டீம உருவாக்குறீங்களோ, அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து அந்த பிசினஸ் வளரும். இப்ப நீங்க கேட்டதுக்கு வந்து ஒரு ஜாப்‌க்கு போறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஜாப்ல உங்களுக்கு என்ன வேலைன்னு தெரியும். ஒரு ஓனர கூப்பிடுங்க. சார் நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேளுங்களேன். அவரு திரு திருன்னு முழிப்பாரு. எல்லா வேலையும் நான் தான்ப்பா செய்யணும் அப்படின்னுவாரு. சரிங்க சார், அந்த வேலைக்கு எதுக்கு ஆள் வச்சிருக்கீங்கன்னா, அந்த வேலைய நான் செய்வேன் அப்படின்னுவாரு. நீங்க பெருக்குற நம்ம ஆள் இல்ல நம்ம தான் பெருக்கணும் அப்படின்னுவாரு. இப்போ எல்லா வேலையும் செய்யறதுக்கு எதுக்கு ஓனர்? சரிங்களா? ஓனருக்குன்னு சில வேலை இருக்கு. அது வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்க வந்து KRAன்னுவோம். கீ ரிசல்ட் ஏரியா. ஒரு ஒவ்வொரு எம்ப்ளாயி ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் அந்த KRA அப்படின்றது இருக்கணும். சரிங்களா? ஓனருக்கும் KRA இருக்கு. ஓனருடைய KRA என்ன அப்படின்னா, குரோத் அண்ட் குரோத் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரோத்ல வந்து என்னென்னலாம் வரும்னா, மார்க்கெட் டெவலப்மென்ட் வரும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டெவலப்மென்ட் வரும். ஃபியூச்சருக்காக அடுத்த 3 மாசத்துக்கு அப்புறம் எப்படி சேல்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணி செய்ற வேலை வந்து ஓனர் பண்ணணும். நார்மலா என்ன பண்றாங்க ஓனர்? நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிங்க. காலையில வருவாங்க. டே டு டே ஆக்டிவிட்டி 4 எம்ப்ளாயிய கூப்பிட்டு திட்டுவாங்க. இது ஏன் நடக்கல? அது ஏன் நடக்கல? இந்த பேமெண்ட் ஏன் வரல? அந்த பேமெண்ட் ஏன் வரலன்னு சொல்லிட்டு. இது வந்து மேனேஜரியல் ஓனர் அப்படின்னுவோம் நாங்க. சரிங்களா? ஏன்னா, ஒரு மேனேஜருக்கு கீ ரிசல்ட் ஏரியா என்ன அப்படின்னா, இன்கம் புரொடியூசிங் ஆக்டிவிட்டி. அந்த கம்பெனியோடைய பண வரவு, செலவு இருக்கு இல்லைங்களா? அத வந்து முக்கியமான பொறுப்பு வந்து அதனுடைய முக்கியமான பொறுப்பு வந்து மேனேஜர். சேல்ஸ் நடக்கணும் அப்படின்னா, மேனேஜர் வந்து ஒழுங்கா வேலை செஞ்சிருக்கணும். ஒரு ப்ராடக்ட் சீக்கிரமா டெலிவரி ஆகணும்னா, மேனேஜர் கரெக்ட்டா எல்லாரையும் வேலை வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாரி. அத விட்டுட்டு நாம என்ன பண்ணுவோம், மேனேஜருடைய ரோல பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சார் நான் இத்தன வருஷமா பிசினஸ்ல இருக்கேன் சார். எனக்கு பிசினஸ் குரோ ஆக மாட்டேங்குது சார். என்னதான் பண்றதுன்னு தெரியல சார். சரி என்ன வேலை தான் பண்ணியிருந்தீங்க இத்தன வருஷமா? நான் இதெல்லாம் பண்ணுவேன் சார். அப்போ குரோத் யாருங்க பார்த்தாங்க அப்படின்னா, நடுவுல கொஞ்சம் பக்கத்த காமிக்கும்போது திரு திருன்னு முழிப்பாங்க. குரோத்தா? யார் பண்ணியிருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு. குரோத் நீங்க பண்ணா தான் குரோத் வரும். சரிங்களா? அத விட்டுட்டு நீங்க நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மேனேஜர் ஒருத்தர் வந்து நல்ல ஒரு இன்னொரு ஆர்கனைசேஷன்ல நல்லா வேலை செய்வார். அவருக்கு வந்து ஹூக் போட்டு நான் வந்து எக்ஸஸா சேலரி குடுக்குறேன். அப்படி இப்படின்னு கூப்பிட்டு வந்துருவாரு. கூப்பிட்டு வந்துட்டு 2 மாசம் சரிங்களா? 2வது மாசம் பொறுத்து கேட்பாரு. என்ன குரோத்தே வரலையே? ஏன் வரல? அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா குரோத் மேனேஜர் குடுக்க முடியாது. நீங்க எவ்ளோ பெரிய ஒரு நல்ல மேனேஜர், நல்ல குவாலிஃபைடு பெர்சன் நீங்க கூட்டு வந்தாலுமே, அவருக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அத தான் அவரு பண்ணுவாரு. நீங்க உங்களுக்கு மேல தான் குரோத்த எதிர்பார்க்கணும். சரிங்களா? அதாவது உங்களுக்கு மேல மென்டாரோ, இல்ல ஒரு பிசினஸ் கோச்சோ யாரோ ஒருத்தர் இருந்தா தான் குரோத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணி குடுப்பாங்க. நீங்க மேனேஜர், சேல்ஸ் டீம கூப்பிட்டுன்னு வந்து குரோத் குடுங்க அப்படின்னா, அவங்க ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க. சார் நீங்க வந்து கஸ்டமர் வாக்கின் குடுங்க. நான் குரோத் குடுக்குறேன் அப்படின்னுவாங்க. இப்ப இவரு யோசிப்பாரு. எப்படி வாக்கின் கொண்டு வரது? அதுக்கு ஏதாவது பண்ணலாம். நடக்காது. ஒரு ஓனருக்குன்னு இருக்கிற வேலை என்னன்னா, குரோத்த ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனா 99% நான் பார்த்தேன். நான் கிட்டத்தட்ட வந்து 5000 பிளஸ் பிசினஸ் ஓனர்ஸ் பார்த்துருக்கேன். 99% அவங்க ஃபோக்கஸ் பண்றது டே டு டே ஆக்டிவிட்டியும், அவங்களுக்கு அதுல ஒரு பெருமை வேற. நான் தான் பவர் இருக்கு. கண்காணிக்கிறோம் அப்படின்னு. நம்ம தான் வந்து பிசினஸ வந்து வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவங்க வந்து மேபி அஸ் அ சொசைட்டில நம்ம வந்து அந்த ஒரு பவர் எதிர்பார்க்குறோம்.
நம்ம ஒரு ஓனரா நிக்கிறோம்னு சொல்லிட்டு. நீங்க எப்போ ஓனரா மாறுறீங்க அப்படின்னா, உங்க எம்ப்ளாயீஸ் எல்லாரும் வளர சொல்ல நீங்க ஓனரா மாறுறீங்க. ஓகேங்களா? ஆர்கனைசேஷன் வளரணும். அப்போ குரோத்ல அந்த ஓனர் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல, நம்மகிட்ட இருக்க பணத்த எல்லாத்தையும் போடுவோம். நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாத்தையுமே எடுத்து போடுவாங்க. ஆனா அத தாண்டி லோன் வாங்கலாம், கடன் வாங்கலாம் அப்படின்னு இருக்கு. லோன் வாங்கி, கடன் வாங்கி தான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா? இல்ல இருக்கிறத வச்சே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆக்சுவலா இதுக்கு டைரக்ட் ஆன்சர் என்னன்னா, பேங்க் லோன் வாங்கணும். அதுவும் நேஷனலைஸ்டு பேங்க்ல வாங்குனீங்கன்னா நல்லது. இதுல வந்து சீப்பஸ்ட் மனி, அதாவது வந்து இந்த இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 4 வழி இல்ல 5 வழியில மணி சொல்லுவாங்க. சரிங்களா? பணம் வந்து உள்ள கொண்டு வரது. 1 ஓன் மனி. ரொம்ப காஸ்ட்லியான மனி. சரிங்களா? நீங்க உங்க பணத்த நீங்க போட்டீங்க அப்படின்னா, அது ரொம்ப காஸ்ட்லி. 2வது பார்ட்னர்ஸ உருவாக்கி, பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து காசு வாங்குறது. அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான மனி. அதுக்கு அடுத்தது பேங்க் லோன். பேங்க் லோன் இஸ் த சீப்பஸ்ட் மனி. ஏன்னா, நீங்க வந்து ஒரு 10%க்கு ஒரு பேங்க் லோன் வாங்குறீங்க. ஒரு ரூ. 1,00,00,000 வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்க அந்த ரூ. 1,00,00,000 வச்சு 12 மாசம் நீங்க டர்ன் ஓவர் பண்றீங்கன்னா, ரூ. 12,00,00,000 டர்ன் ஓவர். ஓகேங்களா? இப்போ நீங்க 10% அப்படின்னா ரூ. 10,00,000 பேங்க்குக்கு குடுப்பீங்க. இல்லைங்களா? இதே வந்து இந்த நம்ம ரூ. 12,00,00,000 டர்ன் ஓவர் பண்றீங்களா? அதுலேருந்து ஒரு ஒரு 8% ப்ராஃபிட் இல்ல 10% ப்ராஃபிட் வரும். 1.2 crore. உங்களுக்கு எவ்வளோ லாபமா நிக்கும் அப்படின்னா, பேங்க்குடைய சார்ஜஸ் போயிட்டு கிட்டத்தட்ட 1,10,00,000. அதனால தான் பேங்க் வந்து ரொம்ப சீப்பஸ்ட் மனின்னு சொல்றோம். இது நெறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்தக்காரர்ட்ட கடன் வாங்குவாங்க, கந்து வட்டிக்கு கடன் ஏதேதோ பண்ணுவாங்க. பேங்க் லோனுக்கு போமாட்டாங்க. பேங்க் லோன் இஸ் த சீப்பஸ்ட். ஆனா பேங்க் லோன் தான் சீப்பஸ்ட் மனி. ஆனா ஒரே ஒரு விஷயம், அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்ட பில்ட் பண்ணி நீங்க குடுக்கணும். நீங்க வந்து ஒரு ப்ராப்பரான பிசினஸ் பிளானோ, இல்ல ப்ராப்பரான குரோத் பிளானோ இதெல்லாம் என்கிட்ட இருக்குன்றத குடுத்தீங்கன்னா, பேங்க் வந்து குடுக்கும். இது 3வது, 4வது வந்து ஃபண்ட் ரைசிங் சொல்லுவோம். கிரவுட் ஃபண்டோ, இல்ல வந்து ஒரு இன்வெஸ்டர் இருந்து ஃபண்ட் வாங்குறதோ, அதெல்லாம் ரிஸ்க் மனின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப்ல இருக்கிறவங்க ஃபண்ட் ரைசிங் போக்கூடாது. உங்களுக்கு ஒரு ரூ. 5,00,000 பேங்க் லோன் எலிஜிபிள் இருக்கா? மொத ரூ. 5,00,000 அந்த ரூ. 5,00,000 வாங்கி பிசினஸ ஸ்டார்ட் பண்ணி, கொஞ்சமா வளர்த்து ப்ராஃபிட் எடுக்க கத்துக்கங்க. நீங்க ஃபண்ட் ரைசிங் போனீங்கன்னா, ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கவே முடியாது. ஏன்? கையில பணம் இருக்க சொல்ல செலவு அதிகமா பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு கடைய மூடிட்டு கிளம்பிடுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபண்டிங் வாங்குன 90% கம்பெனிஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த சிக்கணுன்றதே தெரியாது. கையில பணம் இருக்கு, செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு செலவு பண்ணணும்னே தெரியாம செலவு பண்ணிட்டு, கடைசியில வந்து, "ஐயய்யோ! நம்மகிட்ட பணம் இல்லையே! இப்ப என்ன பண்றதுன்னு" சொல்லிட்டு நெறைய கம்பெனிஸ் வந்து அந்த காசு இல்லாம மூடிட்டு போறவங்க இருக்காங்க. இதுதான் வந்து அதான் நீங்க வந்து உங்க ஓன் மனிய போடாம, நீங்க வந்து பேங்க் லோன் எடுக்கிறது நல்ல விஷயம். இப்போ பணம் நம்ம லோன் வாங்கிட்டோம். பணம் கையில இருக்கு. இப்போ ஒரு பிசினஸ் பிளான் இல்லாம ஸ்டார்ட் பண்ணலாமா? அது பிசினஸ் பிளான்ங்கிற பட்சத்துல, நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்கும். அத கொண்டு போய் விக்கிறது தான் பிசினஸா? அப்படி இல்லன்னா கஸ்டமர் எதிர்பார்க்காத விக்கிறது தான் பிசினஸா? நீங்க லோன் எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி, அந்த பிசினஸ் ஐடியான்னு ஒண்ணு வந்திருக்கும் இல்லைங்களா? முதல்ல அத வந்து ஒரு பேப்பர்ல எழுதணும். எழுதிட்டு, இந்த பிசினஸ நான் ஏன் பண்ணணும்? அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுதணும். ஓகேங்களா? நீங்க ஏன் பண்ணணும்? இந்த பிசினஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஒரு டாக்ஸி பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. டாக்ஸி பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இந்த டாக்ஸி பிசினஸ்னால நெறைய கஸ்டமர்ஸ் பலன் பெறுவாங்க. ஓகே. அதுல நானும் ஒன் ஆஃப் த கஸ்டமர் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணி, இந்த பிரச்சனை இருக்கு. நான் வந்து இந்த பிரச்சனைய சால்வ் பண்ண போறேன் அப்படின்னு கஸ்டமர் கிட்டேருந்து அந்த பிசினஸ் ஐடியா ஜெனரேட் ஆச்சு அப்படின்னா, தட்ஸ் எ குட் பிசினஸ். அத விட்டுட்டு ஒரு டாக்ஸி டிரைவர் உங்கள திட்டிர்றாரு. நான் ஒரு டாக்ஸி பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு அன்னெசசரி ரீசன்க்காக ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு வந்தீங்க அப்படின்னா, தட்ஸ் எ பேட் பிசினஸ். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்களா, "சரி எங்க மாமா 2 கார் வச்சிருக்காரு. நான் 2 கார் வச்சிருக்கேன். நான் உடனடியா போட்டு நான் பிசினஸ் ஆரம்பிச்சுருவேன்" அப்படின்னுவாரு. சரிங்க போடுங்க, ஆரம்பிங்க அப்படின்னா, போட்டுருவாங்க. கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க. கஸ்டமர்ஸ் வந்தா தானே உங்களுக்கு பிசினஸ் நடக்கும். அப்போ நீங்க ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்த சால்வ் பண்ணல அப்படின்னா, அங்க கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க. "இல்ல சார் நான் அவங்கள மாரியே பண்றேன்னா" ஆல்ரெடி அவங்க சால்வ் பண்றாங்க இல்லையா? ஏன் உங்ககிட்ட வரப்போறாங்க? "சார் அவங்கள மாரியே நான் ஒரு ஆப் வந்து பண்ண போறேன். கார்ப்பரேட் மாரியேன்னா" ஓகே. அவங்க சால்வ் பண்ணாத என்ன ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்றீங்க? "தெரியல சார்." அவங்கள மாரியே பண்ணதான். ஏங்க அவங்க கார்ப்பரேட் ஆயிரக்கணக்கான கோடி போட்டு மார்க்கெட்டிங் பண்ணி இதுன்றாங்க. உங்களுக்கு எப்படி கஸ்டமர் வருவாங்க? "எல்லாம் ஆரம்பிச்சுட்டு பார்த்துக்கலாம் சார்" அப்படின்னு வருவாங்க. ஆரம்பிச்ச பிறகு சேல்ஸ் நடக்காது. இங்க ஸ்டாஃப்ஸ் ஒரு 10 பேர் இருப்பாங்க. ரென்ட் போவும். எல்லாம் கையில இருக்கிற காசுலாம் செலவு பண்ணிடுவாங்க. முதல்ல நீங்க வந்து பணத்த பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த ஐடியா யாருக்காக பண்றீங்க? சொந்தக்காரங்களுக்காக பண்றீங்களா? இல்ல உங்களுக்காக பண்றீங்களா? கஸ்டமருக்காக பண்றீங்களா? எனி பிசினஸ் கஸ்டமருக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னா, அது நல்லா நடக்கும். இப்போ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த ஏரியாவுல வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்கிறது, அதாவது நீட் இருக்கிறது இவருக்கு தெரியும். அந்த ஏரியாவுல சூப்பர் மார்க்கெட்டுக்கான ஒரு நீட் இருக்குன்னு தெரியும். ஆனா யாரு கஸ்டமர்ன்னு தெரியாது. அங்க வந்து மிடில் கிளாஸ் பீப்பிளா? அப்பர் மிடில் கிளாஸ் பீப்பிளா?
இல்லை வந்து எக்கனாமிக்கல் கிளாஸ் பீப்புளா? இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு அதாவது ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. கம்பெனி வெண்டாஸ் வந்து ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. இவர் எல்லாம் ₹300 ₹500 ரேஞ்சில் ப்ராடக்ட் பண்ணிக்கிடுவார். கஸ்டமர் எக்கனாமிக்கல் குரூப்பில் இருக்காங்கன்னா உள்ளே வருவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஷேர்ஷீட்ஸ் வாங்கி வைக்கணும். ஓகேங்களா? அப்போது அந்த அனலைசிஸ் இல்லாமல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் ஒரு ப்ராப்ளம் சால்விங் இருக்கும் ஒரு பிஸ்னஸில். ப்ராப்ளம் சால்விங் இல்லாமல் அந்த பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு வளரவே வளராது. நீங்கள் வேணால் பேருக்கு போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டுட்டு மார்க்கெட் டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் அந்த கம்பெனி ஓடும். மார்க்கெட் டிமாண்ட் இல்லை அப்படின்னா வேற ஒருத்தர் வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஓடாது. இப்போ நீங்கள் முன்னாடியே குறிப்பிட்டீங்க உங்களோட சொந்தக்காரங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என்னவா போ அப்படின்ட்டு. இப்போது ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, ஃபேமிலி சொல்கிறாங்க, இதில் போய் பிஸ்னஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா? ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு 2 வருஷம் 1 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்துட்டு அந்த ஃபீல்டோட எக்ஸ்பீரியன்ஸு அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணணுமா? ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து தேவையில்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த வேலை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்காத விஷயமே இல்லை. ஓகேங்களா? ஆனால் அந்த பிஸ்னஸ் எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க தான் மறுபடியும் வந்து நிற்கும். அந்த பிஸ்னஸ் வந்து இப்போது ரெட் பஸ்ன்னு ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பித்தாங்க. அந்த பிஸ்னஸ் உடைய அந்த பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, அவர் ஒரு ஐடி எம்ப்ளாயி. அவர் வந்து பண்டிகை காலத்தில் பஸ் புக் பண்ணலான்னு போனால் எந்த பஸ்ஸுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அவர் என்ன பண்ணார், நான் ஒரு ஆப்பாக வந்து உருவாக்குறேன். யாருக்கெல்லாம் நீடு இருக்கோ அவங்க வந்து அந்த பஸ்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம்னு பெரிய ஹிட் ஆச்சு. அப்போ என்னன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா, ப்ராப்ளத்துக்கு தான் முன்னுரிமையை தவிர மற்ற எதுக்குமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, ஃபேமிலி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை. நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா? உங்களுக்கு அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா? இல்லை உங்களுக்கு அந்த உந்துதல் வரும், இந்த ப்ராப்ளம் தான்ப்பா நான் சால்வ் பண்ணணும், எனக்கு ரொம்ப நாளாக இது வந்து இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, சார் என்கிட்ட 10 பிஸ்னஸ் ஐடியா இருக்குது அப்படின்வாங்க. 10 பிஸ்னஸ் ஐடியா வச்சு என்ன பண்ணுவீங்க? எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவீங்க? இதை சால்வ் பண்ணுவோம், அதை சால்வ் பண்ணுவோம், அதை சால்வ் பண்ணுவேன். அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது வேஸ்ட்டு. ஒரே ஒரு ப்ராப்ளம். சரிங்களா? இதுதான் என்னோட அடுத்த கேள்வி அதுதான். இப்போ மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கடை ஹோட்டல் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் துணி கடை வைக்கிறாங்க. இதில் வரலன்னா அதை பரவாயில்ல அதில் வந்துடும் அப்படின்ட்டு பண்ணுறாங்கல்ல. இப்போ மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறது வந்து லாஸ் ஆகுமா இல்லை க்ரோ ஆகுமா சார்? லாஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, இந்த இதில் வரணும் அதில் வரணும் இல்லைங்களா, இவர் எதுலேயுமே உருப்பட மாட்டார். ஏன்னா பிஸ்னஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட தவம் பண்ணுற மாதிரி. நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பெரிய ப்ராப்ளமாக மாறாமல் இருக்கும். நீங்கள் சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் விட்டுட்டு அடுத்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து அந்த பிஸ்னஸ் வந்து எந்த பிஸ்னஸ் வளருதுன்னே தெரியாது. ஒரு பிஸ்னஸ் சம்பாதிக்கும், இன்னொரு பிஸ்னஸ் சாப்பிடும். இவர் சாப்பிட மாட்டார். ஒரு பக்கம் இவருடைய கடனும் அதிகமாயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம இதை பற்றி பேச சொல்ல வந்து உடனே சொல்லுவாங்க, சார் அம்பானி என்ன சார், நீங்கள் டாட்டா என்ன சார், எல்லா பெரிய பெரிய கார்பரேட்ஸ்லாம் எப்படி சார்ன்னு சொல்லிட்டு. அம்பானி ஆரம்பத்தில் ஒரே பிஸ்னஸ் 20 வருஷம் பண்ணாருன்றது இவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் கார்பரேட் ஆகிட்டு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அதாவது ஒரு சில ஊரில் 4-5 பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. அந்த இடத்துல ஓகே, மார்க்கெட் வந்து காம்படிஷன் வராத வரைக்கும் அவங்க நல்லா போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு காம்படிஷன் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அவங்களால சமாளிக்க முடியாது. எந்த பிஸ்னஸை நம்ம பார்க்கறது, இல்லை இந்த பிஸ்னஸ் பார்க்கலாம், அந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட வந்து வந்திருக்காங்க. சார் நாங்கள் வந்து 2020 வரைக்கும் இந்த மார்க்கெட்டில் நாங்கள் தான் சார் ஜுவல்லரி வச்சுருக்கோம், ஹோம் அப்ளையன்ஸ் வச்சுருக்கோம், துணி கடை வச்சுருக்கோம், எல்லாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போ என்னங்க சார், இப்போ ஒரு 7 கோடி ரூபாய் கடன் இருக்குது சார். ஏங்க 7 கோடி ரூபாய் கடன் வந்துச்சு? இல்லை சார், கோவிடில் ஒரு பெரிய அடி விழுந்தது, அதனால் 3 பிஸ்னஸ்ஸு எதுவுமே வந்து ஃப்ளரிஷ் பண்ண முடியல, அதில் வந்து கொஞ்சம் கடன் வந்தது. இப்போ காம்படிட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காம்படிட்டர் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அவர் ஒரு பிஸ்னஸை உருப்படியாக பண்ணியிருப்பார். அவர் வந்து 100 பிரான்ச்சு 50 பிரான்ச்சுன்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணி வந்துட்டு இருப்பார். இவர் 3 கடையை போட்டுட்டு 3 கடையில் எந்த கடையில் பிரச்சனை வருதோ அங்கே போய் நின்று ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் அங்கேயே சுற்றிட்டு இருப்பார். மல்டிபிள் பிஸ்னஸ் எப்போவுமே ரிஸ்க். இல்லை சார், என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிஸ்னஸ் கொடுத்துருவேன், அதுவும் தப்பு. மல்டிபிள் பிஸ்னஸில் சொந்தக்காரங்களை சேர்த்துக்கிட்டு, பார்ட்னரை சேர்த்துக்கிட்டு மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணலாம். எல்லாம் டெம்பரரியாக ரொம்ப நல்லா போகிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு சின்ன டவுன்ஃபால் வந்தது அப்படின்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூ பேசியிருந்தீங்க. மல்டிபிள் பிஸ்னஸ் பற்றி சொல்லும்போது சாம்சங், ஆப்பிள், அதே மாதிரி நோக்கியா அந்த கம்பெனிலாம் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தீங்க. அதே சொன்னீங்கன்னா வியூவர்ஸ் கரெக்டாக இருக்கும். சாம்சங் வந்து 23லேருந்து 26வது இடத்துல இருக்காங்க வேர்ல்டில். பட் அவங்க நிறைய ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. புர்ஜ் கலிஃபா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அவங்க ஒன் ஆஃப் த கான்ட்ராக்டர். அவங்க நிறைய இடத்துல இருக்காங்க. ஆப்பிள் வந்து அந்த ஒரே டெக்னாலஜி, அந்த ஈகோ சிஸ்டம் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து மல்டிபிள் டெக்னாலஜி கூட இல்லை, அந்த ஈகோ சிஸ்டம் தான் அவங்களுடைய ப்ராடக்ட். பார்த்தீங்கன்னா அந்த iOS அப்படின்ற ஈகோ சிஸ்டம்
அதுக்கு மல்டிபிள் வேரியேஷன் ப்ராடக்ட்ஸ் கொடுத்தாங்க. ஓகேங்களா? அதுலேருந்து வேற இருக்காது. நீங்க வந்து சில டீவியேஷன்ஸ் வந்து அவரு ஸ்டீவ் ஜாப்ஸ் தனியா போய் இருக்க சொல்ல பண்ணாரு. ஓகேங்களா? ஆனா இவங்களுடைய ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, அது அந்த ஒரே ஒரு ஈகோ சிஸ்டத்திலேயே பில்ட் பண்ணாங்க. அதனால தான் அவங்க உலகத்தில நம்பர் 1 கம்பெனி. நீங்க வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பிள் தான் நம்பர் 1. சாம்சங் 26 27வது இடத்துல இருக்கு. அதுக்குன்னு சாம்சங் இது வளரலையா சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். சாம்சங் வளர்ந்திருக்கு. ஆப்பிள் அளவுக்கு வளருமா அப்படின்னு கேட்டோம்னா, அது வந்து கொஸ்டின் மார்க் தான். இல்ல சார் இவங்களே 26வது இடத்துல இருக்காங்க. நல்ல விஷயம் தான். நம்ம வந்து இல்லன்னு சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு வந்து கவர்ன்மென்ட் சப்போர்ட் இருக்கு. அந்த நாட்டுல வந்து பெரிய கம்பெனி, நெறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க. எல்லாமே பண்றாங்க. பட் நீங்க எதுல நம்பர் 1 வருவீங்க? இப்ப இதுக்கு வந்து ஒரு வாதம் சொல்லுவாங்க. சார் இந்த பிசினஸ் இல்லன்னா அந்த பிசினஸ் வரும். அந்த பிசினஸ் இல்லன்னா இந்த பிசினஸ். இப்ப நீங்க சாம்சங்கோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க எத்தன பிசினஸ் குளோஸ் பண்ணாங்கன்னு பார்க்கணும். அந்த பிசினஸ் உடைய லாஸ எப்படி சமாளிச்சாங்கன்னு பார்க்கணும். இப்ப நாம அந்த அளவுக்கு சமாளிக்கிறதுக்கு திறமை இருக்கா? இல்ல பேக்கப் இருக்கா? உங்ககிட்ட பணம் இருக்கா? அந்த பேக்கப் பணம் இருந்ததுன்னா நீங்க மல்டிபிள் பிசினஸ் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். இல்ல சார் ஒரு பிசினஸே ரொம்ப கடன் வாங்கி, லோன் வாங்கி தான் பண்றேன். 2வது பிசினஸும் லோன் ரெடியா இருக்கு. பேங்க் மேனேஜர் குடுக்குறேன்றாருன்னா, அவர் பிசினஸ கரெக்ட்டா பண்றாரு. நீங்க உங்க பிசினஸ ஒழுங்கா பண்றீங்களா? நீங்க உங்க பிசினஸ ஒழுங்கா பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு லோன் தேவைப்படாது. ஓகேங்களா? ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சுருவீங்க. அதனால லோன வாங்கி இன்னைக்கு வந்து லோன் வந்து ஈஸியா ஆஃபர் பண்ணிடுறாங்க. 2வது பிசினஸ், 3வது பிசினஸ்ன்னு எடுக்கிறதுக்கு பதிலா, இருக்கிற பிசினஸ்ல ப்ராஃபிட் எடுத்து குரோத் பண்றது எப்படின்னு யோசிங்க. அது ஈஸி. இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஒரு இடம், பிளேஸ் வந்து முக்கியமான ஒரு விஷயமா? அதே மாரி டைம் வந்து ஒரு முக்கியமான விஷயமான்னு சொல்லுங்க. பிளேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க அந்த அந்த பிசினஸ் வந்து ரீட்டெயிலா இருக்கு அப்படின்னா, அது வந்து நீங்க ஒரு கிரவுடடான இடத்துல இருந்தீங்கன்னா தான் ஈஸியா சக்சஸ் ஆகும். அதாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த மக்கள் ஃப்ளோ இருக்கணும். வாக்கின்ஸ் வந்து ஃப்ளோ இருக்கணும். பட் இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல எல்லாரும் வந்ததுனால விர்ச்சுவல் ஆஃபீஸ் உருவாக்கிடுறோம். Instagramல உங்களுக்கு ஒரு பேஜ் இருக்கு. அதுல வந்து ஒரு 1,00,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, உங்ககிட்ட 5,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு உங்களால ஏதாவது செல் பண்ண முடியும்னா செல் பண்ணலாம். பட் அது ஸ்டேபிள் பிசினஸ் இல்ல. நீங்க விர்ச்சுவலா என்னதான் பொருள உருவாக்குனாலும் அது ஸ்டேபிள் பிசினஸ் இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, அங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்றது உருவாகவே ஆகாது. நீங்க வீடியோ போட்டீங்கன்னா பர்ச்சேஸ் நடக்கும். வாங்கிட்டு வீடியோ போயிருவாங்க. போடலன்னா பர்ச்சேஸ் நடக்காது. ரெகுலர் பர்ச்சேஸ், ரெகுலர் கஸ்டமர்ஸ் உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டம் ஆன்லைன்ல. அது வந்து கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் மாடல்னு சொல்லுவோம். கஸ்டமர் முகத்த பார்க்காம ஒரு பொருள விக்கிறது. அதே வந்து நீங்க ஒரு ரீட்டெயில் ஸ்டோர் வைக்கிறீங்க, ஒரு ஆஃபீஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து பிரெஃபரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சிட்டில இருந்து டவுனு, அதுக்கப்புறம் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உங்களுக்கு நியர்பை கிரவுடடான ஏரியாவுல ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, மக்கள் உங்க பிராண்ட பார்த்து அது வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். அதுவும் ரீட்டெயில் எல்லாம் பண்ற பெரிய தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, "சார் இந்த இடம் பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து தனியா நான் வச்சுர்றேன்" அப்படின்னுவாங்க. அந்த மாரி பண்ணலாம். நீங்க கொஞ்சம் எக்ஸஸா ஆட் பண்ணணும். சரிங்களா? நெறைய அட்வர்டைஸ்மென்ட்க்கு செலவாகும். அப்போ வந்து உங்களுடைய ப்ராஃபிட் குறையும். ப்ராஃபிட் குறையும் அப்படின்னா, கேஷ் ஃப்ளோ குறையும். நெறைய பிரச்சனை இருக்கு அதுல. நீங்க அகைன் லோன் மேல டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். இல்ல நீங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல நெறைய சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. அந்த பணத்த நான் போட்டு மார்க்கெட் பில்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ரொம்ப கஷ்டம். இதுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கேஸ் ஸ்டடி என் கிளையன்ட் அவரு யுஎஸ்லேருந்து வந்தாரு அவரு. யுஎஸ்லேருந்து வந்துட்டு அவருடைய ஹோம் டவுன்ல ஒரு பெரிய பிசினஸ். கிட்டத்தட்ட ரூ. 5,00,00,000 செலவு பண்ணி ஒரு பெரிய மார்ட் மாரி, ஹைப்பர் மார்ட் மாரி ஆரம்பிச்சுட்டாரு. ஆரம்பிச்சுட்டு 4 இயர்ஸ் அவர் வந்து எவ்வளோ சம்பாதிச்சு எடுத்துன்னு வந்தாரோ, அதெல்லாம் செலவு பண்ணிட்டு ஒரு ரூ. 4,00,00,000 கடன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்புறம் எங்ககிட்ட வந்தாங்க. சார் இத வந்து எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி. அப்புறம் நம்ம அத அனலைஸ் பண்ணி பார்த்ததுல, சார் இந்த இடத்த நீங்க வந்து பாப்புலர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் பாப்புலர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ்லாம் உருவாக்கி, இப்போ வந்து பாசிட்டிவா போயிட்டுருக்கு. அதனால எவ்வளோ பணம் நீங்க சம்பாதிச்சு வச்சிருந்தாலும், பிசினஸ் கண்ண மூடி கண்ண தொறந்தவங்க எடுத்துட்டு போயிடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க வந்து அத ஹேண்டில் பண்ணணும். இப்போ பிளேஸ் சொன்னீங்க. இப்போ டைம பொறுத்தவரைக்கும் இப்போ ஒருத்தவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, ஒரு 2 வருஷமோ, 3 வருஷமோ வெயிட் பண்ணணுமா? இல்லன்னா உடனே சம்பாதிக்கணும்னு நெனைப்பாங்க. ஷார்ட் டைமா நம்ம வந்து சம்பாரிச்சோம்னு பார்ப்பாங்க. அந்த டைம் எந்த அளவுக்கு நீங்க உடனே சம்பாதிக்கணும் அப்படின்னா, ஆன்லைன் பிசினஸ் தான். ஓகேங்களா? கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வந்துட்ட பிறகு, நீங்க அவங்களுக்கு ஒரு பொருள விக்கிறீங்க அப்படின்னா, தட்ஸ் ஈஸி. நீங்க மத்தபடி ரீட்டெயிலா போணும் அப்படின்னா, கொஞ்சம் டைம் நீங்க குடுக்கணும். நான் வந்து ரொம்ப டைம்லாம் சொல்ல மாட்டேன். 3 மாசத்துலருந்து 6 மாசம். ஒரு காலத்துல வந்து 3 வருஷம், 5 வருஷம்லாம் டைம் இருந்தது. ஆனா, இப்போ ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அத ஆரம்பிக்க சொல்லவே எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு 3லிருந்து 6 மாசம். அதாவது 1 குவார்ட்டர்லேருந்து 2 குவார்ட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே நீங்க வந்து எத பத்தியுமே கவலைப்படல. என்கிட்ட ஒரு இடம் இருக்கு. நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல அந்த பிசினஸ் பிக்கப் ஆவறதுக்கு நீங்க குறைஞ்சது 2லிருந்து 3 வருஷம் வெயிட் பண்ணணும். அதுக்கு மேல வெயிட் பண்றது ரொம்ப மோசமானது. இப்போ டெம்பரரியா ஒரு குரோத் இருக்கும். பெர்மனன்ட்டா ஒரு குரோத் இருக்கும்னா, என்ன செக்டார வந்து சூஸ் பண்ணணும் சார்?
இப்போ இங்க இங்க இருக்கிற ஒரு மார்க்கெட்டை பொறுத்தவரை? ஆக்சுவலாக நான் முதல்ல சொன்ன இதுக்கு வந்து ஆன்சர் ஆல்ரெடி சொல்லிட்டேன். முதல்ல நீங்கள் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்க அப்படின்றது தான். பட் வந்து ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து எஃபெக்டிவாக சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா உடனடியாக பணம் வந்துடாது. ஏன் அப்படின்னா சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து நீங்கள் எஜுகேட் பண்ணணும். சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆல்ரெடி அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாலேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி. நீங்கள் ஒரு துணி கடை ஆரம்பிக்கிறீங்க. இப்போ டீனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு துணி கடை இல்லவே இல்லை. இப்போ நீங்கள் டீன் ஷாப்னு ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பெசிஃபிக்காக டீனேஜ் பசங்களுக்காக பொண்ணுங்களுக்காக அப்படின்னா இதுக்கு நீங்கள் எஜுகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேர்லேயே தெரியுது டீனேஜ் கிளாத்து இல்லை டீனேஜ் ரெடிமேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா மார்க்கெட்டில் வந்து தனியாக தெரியும் இந்த கடை, எல்லாரும் வந்து வாங்குவாங்க. ஓகேங்களா? இதே நீங்கள் ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்கன்னு தெரியாது. அப்போ அதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஒரு கொஞ்சம் டிலே ஆகி, ஏன்னா நீங்களுமே ப்ராடக்ட்டை ஃபைன் டியூன் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில். கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி கஸ்டமைஸ் பண்ணி அப்புறம் ஒரு ப்ராடக்ட் டெவலப் ஆகும். ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் அது தேவையில்லை. ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் கஸ்டமருக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்கும். நீங்கள் வந்து சரியான ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து மதிப்பு கூட்டுதல் அதுதான் வந்து லாபம் தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயம் எந்த விஷயம் பண்ணால் வந்து அதிகமான லாபம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க? ஆக்சுவலாக ஃப்யூச்சர் பிஸ்னஸ் இதை நோக்கி தாங்க போகும். என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பொருளை மதிப்பு கூட்டி விற்கிறது. நம்ம வந்து இவ்வளோ நாள் வரைக்குமே நம்ம இந்தியன் கல்ச்சர் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸாக தான் விற்றுட்ருக்கோம். ப்ராடக்டாக விற்கலை. ஒரு நெல் அறுவடை பண்ணுறோம், அப்படியே நெல்லை எடுத்து போய் விற்றுறோம். இது ஓட்ஸ் எடுத்துங்களேன். ஓட்ஸ் வந்து வேல்யூ ஆட் பண்ணி ஒரு பிராண்ட் பண்ணி நம்ம தட்டுக்கு வருது. நீங்கள் அரிசியை விற்க சொல்ல இருக்கிற கமர்ஷியலுக்கும் இந்த ஓட்ஸ் விற்க சொல்ல இருக்கிற கமர்ஷியலுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. ஓட்ஸ் வந்து ப்ராடக்டாக மாற்றிட்டாங்க, அரிசி வந்து ப்ரொடியூஸாக தான் இருக்குது. இப்போது நம்மகிட்ட இருக்கிற விவசாய பொருளை எப்படி ப்ராடக்டாக மாற்ற முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஃப்யூச்சரை பிக்கப் பண்ணிக்கும். அடுத்த 5 வருஷத்துக்கு என்னென்ன பிஸ்னஸ்லாம் போகும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி வேல்யூ ஆட் பண்ணி செல் பண்ணுற பிஸ்னஸ் வந்து ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. ரெண்டாவது வந்து பெட் ப்ராடக்ட்ஸ். இன்றைக்கி எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்ஸில் வாழறோம், ஒரு பெட் லவராக இருக்கிறோம். பெட்டுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா போகும், ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். லக்ஸரி ஐட்டம்ஸ் ஏன் அப்படின்னா தமிழ்நாடு வந்து இந்தியாவில் அஃப்ளன்ட் ஸ்டேட்டாக மாறிட்டே வருது இல்லைங்களா? மற்ற ஸ்டேட்டோட நம்மளுடைய பெர் கேபிட்டா அதிகமாகிட்டே வருது. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா லக்ஸரியாக கொஞ்சம் நம்மளை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் கல்ச்சருக்கு அடாப்ட் பண்ணுறோம். லக்ஸரி ரிலேட்டட் ஐட்டம்லாம் போகும். ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. தமிழ்நாடு என்னதான் நம்ம கொஞ்சம் மாடர்னாக மாறினாலும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறவங்க அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா இந்த லக்ஸரி ஐட்டம் எனக்கு கொஞ்சம் சீப்பான ப்ரைஸில் கிடைக்குமா, கொஞ்சம் பெட்டர் ப்ரைஸில் கிடைக்குமான்னு யோசிப்பாங்க. நான் வந்து இந்த ஐட்டம் எனக்கு வேணும், ஒரு 10,000 ரூபாய் இது, பட் என்னால் ஒரு 3,000 ரூபாயில் எனக்கு கிடைச்சதுன்னா எனக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற மைண்ட் செட் இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், எதெல்லாம் லக்ஸரி ஐட்டம் நீங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக பார்க்குறீங்களோ அதை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி உங்களால் காஸ்ட் கம்மி பண்ணி செல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா வேற லெவலில் அந்த பிஸ்னஸ் பிக்கப் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு லக்ஸரி சோஃபா பார்க்குறீங்க, அந்த சோஃபா வந்து 1,00,000 ரூபாய் அப்படின்னு வச்சிங்களேன். உங்களால் அதே குவாலிட்டி சோஃபாவை 30,000 ரூபாய்க்கு கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் சூப்பராக பிக்கப் ஆகும். இதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டாட்டாவுடைய ஜூடியோ. ஓகேங்களா? ஜூடியோ வந்து அதே குவாலிட்டி மெட்டீரியல் நல்ல ப்ராடக்டை 199 299 கொடுக்க வந்துட்டாங்க. இப்போது அவங்களுடைய மாடல் என்ன அப்படின்னா இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் லக்ஸரி விரும்புகிறாங்க, பட் நிறைய செலவு பண்ண விரும்பலை. இப்போ அவங்களுக்காக ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஷன் பிராண்ட் கொண்டு வந்தவொடனே மார்க்கெட்டில் பிக்கப் ஆகிடுச்சு. இப்போ ஓனர்களை பொறுத்த வரைக்குமே வந்து அதிக லாபம் வேணும், அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. அதிகமாக விலை வந்து அதிகப்படுத்தும் போது நம்ம சம்பாதிச்சிட முடியும்னு யோசிக்கிறாங்கல்ல. ஒரு பிஸ்னஸ்மேன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன யோசிக்கணும் சார்? பிஸ்னஸ்மேன் ஸ்டார்ட் பண்ண சொல்ல லாபம் அப்படின்றத யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா? ரெண்டு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன் நான். இப்போ வந்து உங்கள் பிஸ்னஸில் கேஷ் ஃப்ளோ நிறைய இருக்குது. கேஷ் ஃப்ளோ அப்படின்றது ஒரு மாதம் எத்தனை பொருளை விற்று காசு வருது அப்படின்றது. ஆனால் லாபம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சிங்களேன், உங்கள் பிஸ்னஸ் வளர்ந்து சக்ஸஸ் ஆகிடும். ஒரு பிஸ்னஸில் கேஷ் ஃப்ளோவே இல்லை, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 1 கோடி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, 80 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஏன்னா லாபம் அதிகமாக இருக்குது. அந்த 80 லட்ச ரூபாயில் நீங்கள் 15% 20% லாபம் எடுக்கிறீங்க. ஆனால் நெட்டாக கொடுக்க வேண்டியது 20 லட்ச ரூபாய் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இது வந்து நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோன்னு. இந்த கம்பெனி கண்டிப்பாக லாஸில் போய் முடியும். லாபம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அந்த பிஸ்னஸ் வளராது. நான் வந்து முதல்லேருந்து மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே வரேன், கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
எவ்வளவு கஸ்டமர்ஸ் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் பிஸ்னஸ் ஸ்டேபிள் ஆகிடும். இப்போ நிறைய ஸ்மால் பிஸ்னஸில் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம லாபத்தை கம்மி பண்ணிக்கக்கூடாது, லாபம் அதிகமாக வச்சு வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாபம் அதிகமாக 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 கஸ்டமர் வாக்கின் கம்மியாயிட்டே போகும். ஏன்னா அவங்களுக்கு பெட்டர் ப்ரைஸ் நிறைய கிடைக்குது, ஆன்லைனில் கிடைக்குது, நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க. அப்போது நீங்கள் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் எம்ஆர்பியில் விற்றுருப்பீங்க, அதே ப்ரைஸ் இப்போ விற்க முடியாது. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பேக் அண்ட் ப்ராசஸை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு வெண்டார்கிட்ட எந்த அளவுக்கு பேசி அதை கம்மியாக வாங்கி அந்த பர்சன்டேஜை வந்து உங்கள் கஸ்டமருக்கு லாபமாக கொடுக்க சொல்ல அந்த பிஸ்னஸ் பிக்கப் ஆகிடும். ஸோ இதனுடைய ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா, லாபத்தை எதிர்பார்க்காம கஸ்டமருடைய ஹாப்பினஸை எதிர்பார்த்து செய்கிற பிஸ்னஸ் வளர்ந்துடும். இப்போ கஸ்டமர் சொல்லும்போதே நான் கேட்குறேன், இப்போ நம்ம ஊரில் வந்து எல்லாமே பேரம் பேசி தான் வாங்குவாங்க. இப்போ மக்கள் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கடனாக கொடுக்குறதோ அல்லது விலையை குறைச்சி கொடுக்குறதோ ஓரளவுக்கு மேலே லாஸில் போய் முடியாதா? ஆக்சுவலாக நெகோசியேஷன் இன்னைக்கு சுத்தமாக கம்மி ஆயிடுச்சு. நம்மளே கம்மி பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்க பண்ணுறதில்ல. இப்போது லாஸ் அப்படின்றது எங்கே நடக்கும்னா, நீங்கள் எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோல் பண்ணலைன்னா லாஸ் நடக்கும். நான் வந்து நிறைய பிஸ்னஸில் பார்த்துருக்கோங்க. என்னென்னா, அவங்களுக்கு வந்து நிறைய கேஷ் ஃப்ளோ இருக்கும், இந்த பக்கம் பக்கெட் லீக் ஆகிட்டே இருக்கும், எக்ஸ்பென்ஸ் போயிட்டே இருக்கும், தாறுமாறாக செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க, எதுக்கு செலவு பண்ணுறாங்கன்னே தெரியாது. கடைசியில் என்ன ஆகுனா, ஒரு பக்கம் அதாவது ஸ்லோவாக தான் இந்த லோன் அக்குமுலேட் ஆகும், அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு லோன் எடுத்திருப்பாங்க, மறுபடியும் இன்னொரு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு லோன் எடுத்திருப்பாங்க, அக்குமுலேட் ஆகி அது வந்து 2 கோடி 3 கோடின்னு வந்து நிற்கும். இது காமனாக எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்கிறது. ஓகேங்களா? நீங்கள் வந்து அதாவது இப்போ உங்களுடைய கண்ணில் வந்து சாதாரணமாக ஒரு பிஸ்னஸை பார்ப்பா இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ எங்கள் கண்ணில் பார்த்தா நாங்கள் சொல்லிவிடுவோம், அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, கேஷ் ஃப்ளோ இல்லை அவருக்கு, என்ன பிரச்சனைன்னு சொல்லிவிடுவோம். என்ன காரணம் அப்படின்னா, அதாவது எந்த பிஸ்னஸுமே லாபம் கம்மி பண்ணி சேல் பண்ணதுனால ஃபெயிலியர் ஆனது இல்லை. லாபம் அதிகமாக எதிர்பார்த்து அதிகமாக லாபம் வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சி ஃபெயிலியர் ஆன பிஸ்னஸ் இருக்குது. பட் என்னன்னா, லாபம் அதிகமாக சம்பாதிக்கிற அதே டைமில் இவங்க வந்து காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதே நீங்கள் லாபம் வந்து 5% தான் வைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், 5% வந்தால் போதும் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுடைய எல்லாமே ஸ்ட்ரீம் லைன் ஆகிருக்கும். தேவையான அளவு எம்ப்ளாயி இருந்திருப்பாங்க, தேவையான அளவு ரிசோர்ஸ் இருக்கும், எல்லாமே மேக்ஸிமம் யூட்டிலைஸ் ஆகிருக்கும். இதே லாபம் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எதுக்கு எம்ப்ளாயி இருக்காங்கன்னே தெரியாது, எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னே தெரியாது, லாபத்தை மட்டும் குறிக்கோளாக எப்பவுமே வைக்கவே கூடாது. கஸ்டமர் ஹாப்பியாக வெளியே போகிறாங்களா, இதில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியே இருக்குது, லாஸ் லீடர் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் செல்லிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்களாம் பிக் பில்லியன் டே, ஃப்ரீடம் டேன்னு சொல்லிட்டு நஷ்டத்துக்கு ஒரு பொருளை வந்து விற்கிறாங்க. அவங்க எப்படி லாபம் சம்பாதிக்கிறாங்க? அவங்களும் சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களும் எக்கச்சக்கமாக லாபம் சம்பாதிக்கிறாங்களா? ஒரு பொருளை கம்மி பண்ணி கொடுக்க சொல்ல லாபம் அதிகமாகும். இது நிறைய, அதுவும் தமிழ்நாடு பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு தெரியலங்க. நான் வந்து நார்த் இந்தியன் பிஸ்னஸ் ஓனர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு இது தெளிவாக புரியுது. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து ஹோல்சேல் மென்டாலிட்டியோட வராங்க. நம்ம தமிழ்நாடு பிஸ்னஸ் ஓனர்ஸ் ரீட்டைல் மென்டாலிட்டிலேயே இருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பொருள் விற்கினா எவ்வளோ லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் மூலமாக எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு உங்ககிட்ட ஒரு பொருளை விற்று 2 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதோட, அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு 100 ரூபாய்க்கு பொருளை விற்று அதில் 2 ரூபாய் சம்பாதிச்சா போதும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் 100 ரூபாய்க்கு விற்க மாட்டார், அது 10,000 ரூபாய்க்கு விற்பார். டேர்ன் ஓவர் அதிகமாகுது, அப்போ அவருக்கு நல்ல பர்ச்சேசிங் பவர் இருக்கும், அந்த பர்ச்சேசிங் பவர் அவருக்கு ப்ராஃபிட்டாக மாறும். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அது ஒரு நல்லா போகலை அப்படிங்கிற பட்சத்தில், நஷ்டமாக ஆகுதுங்கிற பட்சத்தில் அவங்க குவைட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஐயோ, ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, ஃபேமிலி என்ன நினைப்பாங்க, ஊருக்காரங்க என்ன நினைப்பாங்க. அதை ஸ்டாப் பண்ணுறது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சார்? இந்த லாஸ் ஆகிட்டு இருக்கு, நம்ம ஸ்டாப் பண்ணணும், அடுத்த பிஸ்னஸ் வேறு பார்க்கணும் அப்படின்றது ஸ்டாப் பண்ணுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லுங்கள். ஸ்டாப் பண்ணணும், ஆனால் இதுக்கு வந்து 2 சினாரியோ. ஒரு பக்கமே நம்ம இதை பார்த்து சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்க, கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, உங்களால் இந்த பிஸ்னஸ் நல்லா பண்ண முடியும், ஆனால் கொஞ்சம் காலத்தில் அது வந்து நஷ்டத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அந்த பிஸ்னஸ் தொடர்ந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா கஸ்டமர் ப்ராப்ளம் கஸ்டமரை மனசில் வச்சு அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, கஸ்டமர் இந்த பிஸ்னஸை எடுத்துக்கல, உங்கள் ப்ராடக்ட்டை வாங்க மாட்டேங்கிறாங்க, சரிங்களா, நீங்கள் நஷ்டமாகறீங்க. இப்போது சொந்தக்காரனுக்கு பயந்து, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பயந்து அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணால் என்னென்னு நினைப்பாங்கன்னு பயந்து அதை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, இம்மிடியேட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். கஸ்டமருக்கு பிடிச்ச பொருள் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு செல் ஆகிடும். கஸ்டமருக்கு பிடிக்காத பொருள் மற்றவங்களுக்காக எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் சேல் ஆகாது. அப்போது மார்க்கெட் அதை அக்செப்ட் பண்ணலையா, கூச்சமே படாமல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்தோம். நீங்கள் எப்பயுமே நினச்சிக்கங்க, பிஸ்னஸ் மேனுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்னென்னா, ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணுற குவாலிட்டி இருக்கணும். அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் நான் தவிச்சிக்கினே இருப்பேன், என்னுடைய ப்ராடக்ட் இது, என்னோட இந்த ப்ராடக்ட் எப்படியாவது நான் மார்க்கெட்டில் நுழைச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது.
மார்க்கெட் அக்செப்ட் பண்ணிக்குதா? மார்க்கெட் அக்செப்ட் பண்ணலையா என்ன தப்பு பண்ணீங்கன்னு பாருங்க. அதை சரி பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்ல இந்த கஸ்டமர் இல்ல வேற கஸ்டமர், ஓகே அந்த கஸ்டமருக்கு ப்ரோமோட் பண்ணி பாருங்க. அதுக்குன்னு 10 வேற வேற கஸ்டமர் செக்மெண்ட்டுக்கு மாத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க கையில இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு நஷ்டத்துல போய் நின்றுவீங்க. இதே மாதிரி சொந்தக்காரங்களுக்கு மாமாவுக்கு பயப்படுது, எதிர் வீட்டுக்காரனுக்கு பயப்படுது, அதெல்லாம் தூக்கி தூர போட்டு இந்த பிசினஸ் இல்லைன்னா அடுத்த பிசினஸ் சக்சஸ் பண்ணிக்கலாம். இங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு கத்துக்கிறது தான் முதல் வேலை. அதை விட்டுட்டு வீம்புக்குன்னு பிசினஸ் ரன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஆபத்தா தான் முடியும். நீங்க நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க, நிறைய பணக்காரர்கள். நான் இந்த மாதிரி பிசினஸ் மேன்லாம் பார்க்கும்போது அவங்க வருமானத்தை வந்து என்ன பண்றாங்க? ஒரு சேமிப்பா வச்சிருக்காங்களா, அல்லது முதலீடு பண்றது தங்கமா, இடமா, என்னவா பண்றாங்க, இல்ல மறுபடியும் பிசினஸ்லயே போடுறாங்களா சார்? நான் வந்து அஸ் அ பிசினஸ் கோச்சா 14 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் பிசினஸ் ஓனர்ஸ் யாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இடம் வாங்குங்கன்னு இன்வெஸ்ட் பண்ணதில்லை. அந்த மாதிரி பண்ண பிசினஸ் ஓனர்ஸ் பெருசா வளரல. இது வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளோடு நான் சொல்றேன். இந்த மாதிரி சேவிங்ஸ் யாருக்கு தேவை அப்படின்னா அது வந்து நீங்க வந்து ஒரு ஜாப் போறீங்க, ஃபிக்ஸ்டு இன்கம் அப்படின்னா கொஞ்சம் சேவிங்ஸ் தேவை. பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் சேவிங்ஸ் தேவையில்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா எவ்வளோ சேவ் பண்ணணும்னு இருக்கு. நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னா நீங்க 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் உங்களுக்கு ஓனா நீங்க ஃபண்ட் எடுத்துக்கலாம். சேலரி மாதிரி டிரா பண்றேன்றாங்க. நான் சேலரிலேயே சொல்ல மாட்டேன். பிசினஸ் ஓனர்ஸ் எதுக்கு சேலரி எடுக்கணும்? நீங்க ப்ராஃபிட் எடுக்கணும், டிவிடெண்ட் எடுக்கணும். அதை சொல்லதுக்கே நிறைய பேர் கூச்சப்படுவாங்க. ஏன் அப்படின்னா ப்ராஃபிட் வந்தால் தான் சார் எடுக்க முடியும் அப்படின்வாங்க. அப்போ ப்ராஃபிட் வராத மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது பிஸ்னஸோடைய தப்பா உங்களுடைய தப்பா? நீங்கள் ப்ராஃபிட் வர மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா இவங்க பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் தொடர்ந்து பிஸ்னஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே தவிர வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் டைவெர்ட் பண்ண மாட்டாங்க. சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், அதாவது வந்து லிக்விட் பண்ணுற மாதிரியான ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, அது பார்க்கிங்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் நகை வாங்கி வச்சுப்பாங்க, பிஸ்னஸுக்கு தேவையான சொல்ல அந்த நகையை வந்து வித்தோ இல்லை அடமானம் வச்சோ யூஸ் பண்ணிப்பாங்க, லோன் மாதிரி. பட் அது கூட பண்ண தேவையில்லை. அந்த பிரச்சனை வரும்னு நீங்கள் எதிர்பார்த்து சேஃப்டிக்காக எதிர்பார்க்குறீங்களா, அந்த பிரச்சனை கண்டிப்பாக வந்துடும். இது நடக்கவே கூடாதுன்னு ஒரு பிஸ்னஸில் நினச்சிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதை தாண்டி இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த பிஸ்னஸில் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க, அவங்க தான் வளர்றாங்க. இப்போது ஒரு விண்மில் வச்சிருக்கிற ஒரு ஓனர் 2015 மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு பிஸ்னஸ் கோச்சை ஹையர் பண்ணுறாரு. 3 வருஷம் வச்சிருக்காரு அவர். 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 54 60 லட்ச ரூபாய் அவர் செலவு பண்ணியிருப்பாரு. அவங்க சுற்றி இருக்கிற எல்லாம் அவரை திட்டுறாங்க. பிஸ்னஸ் கம்யூனிட்டியுமே அவரை திட்டுது. நீ என்ன முட்டாள், உனக்கு தெரியாத ஐடியாவா? ஒரு பிஸ்னஸ் கோச்சை வச்சு நீ வந்து 60 லட்சம் வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அவரு அந்த பிஸ்னஸ் கோச்சை ஹையர் பண்ண சொல்ல 1.5 கோடி ரூபாய் டர்ன் ஓவர். 1.5 கோடி ரூபாயில் வந்து வருஷத்துக்கு 1.5 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ண சொல்லி 18 லட்சம் கிட்டத்தட்ட அவர் வந்து அந்த பிஸ்னஸ் கோச்சுக்கு கொடுத்துட்டாரு. 3 வருஷம் வச்சுட்டு ப்ராசஸ்லாம் செட் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. லாஸ்ட் இயர் நான் அவர்கிட்ட பேச சொல்ல கேட்டேன், உங்கள் டர்ன் ஓவர் எவ்வளோ சார்ன்னு சொல்லிட்டு. 68 கோடி ரூபாய். சரி சார், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸ் கம்யூனிட்டிலாம் அந்த டைமில் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கினாங்க. 60 லட்ச ரூபாய்க்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினாங்க 2015. இன்னைக்கு 70 - 80 லட்ச ரூபாய் அதனுடைய வேல்யூ. என்னுடைய ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. 10% என்னுடைய ப்ராஃபிட். ஆக்சுவலாக 12%, நம்ம 10% எடுத்துக்கலாம். 10% ப்ராஃபிட். இப்போ நீங்கள் கணக்கு பண்ணுங்க, 6.8 கோடி ரூபாய் அவருடைய ஒரு வருஷம் ப்ராஃபிட். எத்தனை வருஷத்தில்? 9 வருஷத்தில் அவருடைய பிஸ்னஸ் எங்கேருந்து எங்கே மாறிடுங்க. இந்த விஷன் இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸ் தான் வளருவாங்க. சரிங்களா? டே டு டே அப்படியே இன்னைக்கு எதாவது வருமா, இன்னைக்கு எதாவது செலவு பண்ணிக்கலாமா, இன்னைக்கு எதாவது பண்ணிக்கலாமா, இன்னைக்கு நகை வாங்கிடலாமா, நாளைக்கு, அந்த மாதிரியான பிஸ்னஸ் ஓனர்ஸ் வளர மாட்டாங்க. லாங் டேர்ம் க்ரோத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த க்ரோத்தில் கொண்டு வருவாங்க. இப்போ வந்து அவர்கிட்ட நான் பேச சொன்னேன், சார் 25க்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா, 75 கோடி கண்டிப்பாக போயிடுவோம், இன்னொரு 3 வருஷத்தில் 100 கோடி போயிடுவோம். இதுதான் க்ரோத் ஆக்டிவிட்டி. இதை விட்டுட்டு 1.5 கோடியில் இருப்பாங்க அவங்க. இப்போ அவங்கெல்லாம் அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன இருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? இப்போ வந்து 4.5 - 5 கோடி பண்ணுறாங்க. அவங்க அதுக்கே ஹாப்பியாக இருக்காங்க. ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் அவங்க கூட இல்லை. இவர் வந்து கிட்டத்தட்ட 10 மடங்கு எங்கேயோ போயிட்டார் இல்லைங்களா? இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. இதுதான் பிஸ்னஸ் உடைய சூட்சமம். இது நிறைய பேருக்கு புரியவே புரியாது. அப்போது உங்களுடைய ப்ராஃபிட்டை பிஸ்னஸில் ரீஇன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு வீடு வாங்கலாம், ஃப்ளாட் வாங்கலான்னு டெத் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிடக்கூடாது. இது நிறைய ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்ஸ் வந்து சண்டைக்கு வருவாங்க. நான் வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு சொல்கிறேன், டக்குன்னு லிக்விட் பண்ணணும், இல்லை க்ரோ பண்ணணும், க்ரோ பண்ண உங்களுடைய லாபம் அதிகமாகும் அப்படின்னா நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன தப்பு? அதை விட்டுட்டு பேருக்கு நான் ஒரு 4 வீடு வாங்கி வச்சுருக்கேன், 5 வீடு வாங்கி வச்சுருக்கேன், பிஸ்னஸ் அதே லெவலில் வச்சுக்கிறது தப்பான விஷயம் தானே. அதை நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து கஷ்டமாக தான் இருக்கும், அதனால நம்ம போக வேணாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களோட கடைசி அட்வைஸ் சொல்லுங்கள்.
பிஸ்னஸ் பண்ணுறது கஷ்டமாக ஈஸியாக சார்? ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணுறது உங்களுடைய எல்லா அதர் ஆக்டிவிட்டியோட ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், ஜாபில் கண்டிப்பாக 8 மணி நேரம் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, ஏதாவது ஒரு இதுவில் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் என்னென்னா பிஸ்னஸை புரிஞ்சு பண்ணணும். பிஸ்னஸுக்கு வந்து இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட், ஓகேங்களா? அடுத்தது பீப்புள், அதுக்கு அடுத்தது ப்ராசஸ். இப்போது ஒரு ப்ராடக்ட் உருவாக்க சொல்லவே உங்களுக்காக நீங்கள் உருவாக்கக்கூடாது. இது நம்ம அடிக்கடி நான் சொல்லிட்டேன். உங்கள் கஸ்டமருக்காக உருவாக்கணும். கஸ்டமரை தெளிவாக புரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து கஸ்டமரே புரியாமல், பீப்புள் யாருன்னே தெரியாமல் என்னத்தை செல் பண்ணுவீங்க? 3வது இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கணும். உங்ககிட்ட எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கணும். இந்த 3த்தையும் ஒரு பெட்டி கடை கூட டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட்டாக இருந்தால் தான் இது 3த்தையும் சரி பண்ண முடியுமா? இல்லை, நீங்கள் ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருக்கீங்கனாலும் பண்ணிட முடியும். இதை பண்ணிட்டீங்கன்னா பிஸ்னஸ் ரொம்ப 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 ஈஸி. ஆக்சுவலாக என்றைக்குமே பிஸ்னஸ் வந்து கஷ்டமாக இருந்ததில்ல, அதை செய்கிறவங்க கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. அது ஏன்னே தெரியல. ஏன்னா அவங்க காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதை பண்ணிக்கிறேன், அதை இல்லை நானே எல்லாத்தையும் பண்ணணும், நான் இதை டெலிகேட் பண்ண மாட்டேன், இல்லைனா இந்த பணத்தை வாங்கி வேறு எதுக்காவது செலவு பண்ணிவிடுவேன், செலவு பண்ணிட்டு எல்லாமே போட்டு குழப்பிக்கிட்டு பிஸ்னஸை ரொம்ப கஷ்டமாக மாற்றிக்கிறாங்க. ஆக்சுவலாக பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த 2025ல் உங்களுடைய ட்ரீம் பிஸ்னஸை ஆரம்பிங்க. இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் மாறும். பிஸ்னஸை வேறு லெவலில் க்ரோ பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. உங்களோட கனவு கிச்சன் உங்கள் லோ பட்ஜெட்ல. இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது.